கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்குரிய 2026ஆம் வருடத்தின் தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டிற்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம். இப்ப கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் ஒரு நன்மையான அமைப்பு. உங்களுடைய 12ஆம் இடமான முதலீட்டு ஸ்தானம் அல்லது விரயஸ்தானம் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த ஸ்தானத்துல குரு பகவான் இருப்பது உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருட காலமாக குரு உங்களுடைய 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சுப காரியங்களுக்காக ஒரு 90% நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு. அந்த சுப செலவுன்னு பார்த்தீங்கன்னா அது வீடாகட்டும் அல்லது வாகனமாகட்டும் அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான சுப செலவுகள் அல்லது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல், ஃபாரின் டிராவல், இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். அப்போ இந்த செலவுன்னு வந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு ஒரு லக்ஸுரி, கம்ஃபர்ட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த ஒரு காலமாக இருக்கிறது. எண்ட் ஆஃப் த டே பணம் கையில் இல்லாத ஒரு சூழல் தான். எவ்வளவு வந்தாலும் பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவாகுது. அதே சமயத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வருமானத்துக்கு கொஞ்சம் செக் வைக்கிறாரு. ஸோ அதனால கடந்த ஒரு வருஷ காலமாக உங்களுக்கு கொஞ்சம் வருமானம்ங்கிற ஒரு விஷயமும் அவ்வளவு திருப்தியாக இல்லாத ஒரு சூழல். அதே சமயத்துல உங்களுடைய வருமான ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கேது பகவான் வருமானம்ங்கிற அமைப்புல ஒரு திருப்தி இல்லாத ஒரு அமைப்பு தான் ஏற்படுத்துறார். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். அங்க வரக்கூடிய கேது வருமானத்தில் ஒரு தடை அல்லது வரக்கூடிய வருமானத்தை குறைத்து கொடுப்பது அல்லது வரக்கூடிய வருமானம் அல்லது வரவேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்றது, ஒரே ஒரு லம்சமா வராம உங்களுக்கு தவணை முறையில் வந்து சேர்வது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு பணம் வந்துகிட்டு இருக்கும். ஆனா வரவேண்டிய பணம் உங்களுக்கு எப்படியும் வந்து சேர்ந்துடும். இப்படிப்பட்ட கேதுவால் வரக்கூடிய தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் 2026க்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஸ்மூத் ஆகிறது, அல்லது ரொம்ப நாளா வராமல் இருந்த ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு பல்கா கூட உங்களுக்கு கலெக்ஷன் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் கூட கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியில் நடக்கும். அதே சமயத்துல 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். அப்போ விரய குரு ஜென்ம குருவா மாறி விரயங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை. அப்போ செலவுகள் குறைந்து கொஞ்சம் பணத்தை நீங்க கையில வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வருமானத்துல கொஞ்சம் தொய்வு இருந்தாலும் வரக்கூடிய பணம் உங்களுக்கு ஓரளவுக்கு சேவ் ஆகும். அதே சமயத்துல ஆன்மீகத்திலும் உங்களுடைய ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகும். ஆன்மீகம்னா கோவிலுக்கு மட்டும் செல்வதல்ல, வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வழிகள்ல மெடிடேஷன், யோகா பண்றது அல்லது ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ் பாராயணம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களில் கூட உங்களுடைய மனம் ஈடுபட கொஞ்சம் ஆரம்பிக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு. அதே சமயத்துல 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராகு பகவான், இப்ப நீங்க ஏற்கனவே நீங்க ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் அல்லது வேற ஏதாவது பயணங்கள் சம்பந்தமாக செலவுகள் அப்படின்னு பார்த்தோம். அந்த டைம்ல உங்களுக்கு சில விபத்துக்கள் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகள், அதுலேயும் குறிப்பா உங்களுடைய கால் பகுதியில் சில பிரச்சனை, உங்களுக்கு காலில் சுளுக்கு வர்றது அல்லது காலில் அடிபடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் பகுதியில் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. எனவே கொஞ்சம் கவனமா இருங்க. அதுலேயும் குறிப்பா இரவு நேரங்கள்ல நைட் டிரைவிங்கோ அல்லது இரவு நேரங்கள்ல வாக்கிங் போயிட்டு வர்றதோ, இந்த மாதிரியான அல்லது இருட்டா இருக்கக்கூடிய பகுதிகளுக்கோ முடிந்த அளவுக்கு செல்வதை கடகராசி கடகலக்ன நண்பர்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடிய அன்று தான் இந்த வருடம் பிறக்கிறது. அதனால இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இருட்டை சொல்லக்கூடிய, இருட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லும். அதனால நீங்க உங்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நைட் லேம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஹால்லையோ அல்லது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிட்ச் டார்க்கா இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போகும்பொழுது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த விஷயத்துல கடகராசி கடகலக்ன நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கும். கடகராசி கடகலக்ன நண்பர்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் அவ்வளவு திருப்தி இல்லாத ஒரு சூழல். சனியினுடைய பார்வை, 3ஆம் பார்வை, உங்களுடைய மூத்த சகோதரம் மற்றும் இளைய சகோதரம் 2 ஸ்தானத்திற்கும் சனியினுடைய பார்வை இருப்பது அவர்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சில விஷயங்கள் அல்லது அவர்களுடன் நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஒரு சொத்தாகட்டும் அல்லது ஒரு பொருளாகட்டும் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவ்வளவு திருப்தியான ஒரு முடிவுகளை தராது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமா உங்களுடைய சகோதர சகோதரிகளிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட தடையாவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவர்களோட கொஞ்சம் டீலிங் அல்லது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே வந்து சகோதர சகோதரிகளிடம் கடகராசி கடகலக்ன நண்பர்கள் கொஞ்சம் அளவா செய்து கொள்வது நல்லது. சில கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்புல சில பேருக்கு லாட்டரி அடிப்பது
அல்லது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி மட்டும் கிடையாது, வேற ஏதாவது வகைகள்ல நீங்களே எதிர்பார்க்காத ஒரு பண வரவு, அது வந்து உயில் சொத்தாகட்டும் அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பணமாகட்டும், ஏதோ ஒரு வகையில திடீர்னு ஒரு பண வரவு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த பராபவ வருடத்தின் ஆரம்பத்திலேயே, இப்ப ஜூன் மாதத்துல நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அது வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதை நீங்க திடீர் அதிர்ஷ்டமா தான் எடுத்துக்கணும். அந்த அதிர்ஷ்டம் வரும்னு நினைச்சா அது திடீர் அதிர்ஷ்டமா இருக்காது. ஸோ அந்த அமைப்புல அது செயல்பட விடாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. எனவே வரும்போது அதை எடுத்துக்கலாம். பட் இதற்கான ஒரு வாய்ப்புகள் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் உண்டு. இப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இப்போ வேலை மாறலாமா? அல்லது இருக்கிற வேலையில இருக்கிற கம்பெனியிலேயே வேற ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் கேட்கலாமா? அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகபட்சம் இப்போ போயிட்டு இருக்கும். இது வந்து நீங்க ஜூன் மாதத்திற்கு முன்னாலேயே கேட்க வேண்டிய இடமாற்றங்கள், உங்களுடைய மேலதிகாரியிடம் ஏதாவது கேட்கணும்னா கூட அதை நீங்க ஜூன் மாதத்திற்கு முன்னாலே செய்வது நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு அவ்வளவு சாதகமாக இல்லாத ஒரு சூழல் உண்டு. ஓவராலா பார்க்கும் பொழுது கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த பராபவ வருடம் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.